நான் சொன்ன கலவையில் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் வாய்ஸ் ஆடணும் ஸ்வீட்டும் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பண்ண ரிமூவ் ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ரிமூவபிள் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வேறு வீடியோவில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் அப்சைடில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பண்ண ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்வைட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி பிக்கை வந்து பண்ண எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சு தான். ஓகே இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ண அப்படியே நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தா சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஸோ இந்த பிக்கை நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் பேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடிஃபிட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் எகில் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மேலே ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ வந்து பண்ண கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் ஒரு 90 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் போயிட்டு நான் வந்து பண்ண இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 7 பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னரில் நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் பிக்கு ஸ்டார்டிங் எடுத்து போயிட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி அந்த செகண்டரி லெக்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கும். இதுவும் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணி விட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து பண்ணாக்க மைனஸ் ஒரு 90 டிகிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் இப்போ வந்து பண்ணாக்க அந்த சைடு கார்னரில் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி பிக்கு கொஞ்சம் ஜாயிண்ட்லேயே வந்துச்சுனாக்கா ஸோ அதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேல் சர்ச் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் மிரர்னு டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ரெண்டில் சொல்லி கொடுத்து பாருங்கள் இது சேம் மெத்தடில் அடுத்த புக் மாதிரி தோன்ற மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி வந்து பண்ணால் நீங்களும் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ண பிக் வந்து பண்ண கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கு வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பிக் மாதிரி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க செகண்ட் பிக் எங்கே முடியுதோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் புக் மாதிரி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் இருக்கா ஸோ இதை வந்து பண்ணாக்கா தேர்ட் பிக் எங்கே முடியுது ஸோ அது வரைக்கும் பக்கம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் பிக் வந்து பண்ணாக்கா ஃபோர்த்து பிக் எங்கே முடியுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இது சேம் இடத்துல சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணால் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ நான் மசாலா போயிட்டு மேலே ப்ளஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆட் ஆகிடுச்சா இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்கோடைய லிக்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க
டைம் மிக்கிறது கம்ப்ரெசரும் ஓகே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் 90 டிகிரிக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெசர் பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டுங்க ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேலே குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த கிரீன் கலர் பதிலாக பிளாக் கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கு பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பிக் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துனா ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இது வந்து பார்த்தாக்கா அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் பிக்கு லிக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி வந்து பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைம் கேத்து கம்ப்ரெஷரும் ஓகே. ஸோ இதை வந்து பண்ண கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் பண்ணிட்டு இதை ப்ளஸ் 90 டிகிரி இருக்கா ஸோ இதை வந்து பண்ணாக்க மைனஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க தேர்ட் பிக் ஸ்டார்டிங் எடுத்து போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துங்க. ஜஸ்ட்டு இது வந்து பண்ண நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக தேர்ட் பிக்கு லெக்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எஸ்னா படம் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட்டு ஃபோர்த்துக்கு போயிட்டு ஸோ இது மறுபடியும் வந்து பார்த்தா நம்ம பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஃபோர்த்து பிக்கு லெக்ஸுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோர்த்துக்கு வந்து பண்ணால் அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து பார்த்தா நம்ம ஒரு மைனஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா நீங்கள் சாங் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தா இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ப்ளஸ் 90 டிகிரியும் நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தினாக்கா மைனஸ் 90 டிகிரிக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இது நம்ம குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டுடைய கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டிங் கிளிக் போயிட்டு கலர் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தோந்த மாதிரி வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் கலரை நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிங்க ஓகே. ஸோ அவ்வளோதான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த டெஸ்ட்டுடைய ஃபாண்ட் வந்து பண்ண ஒன்று டிஃபால்ட்டாக அட்மோஸ்ட்லேயே இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம நெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்பிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பிட் பண்ணுறது எப்படின்னு குயிக்காக ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் இருக்க டெஸ்டிங் கிளிக் போயிட்டு எடிஸ்டில் போயிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வேவ் வால் ஃபாண்ட் இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரைட் மோஷனில் இன்புட் ஆயிரும் ஓகே. நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து பாருங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு ஆட் இருக்கும் ஓகே. ஸோ தான் ஸோ இப்போ நம்ம இதை குரூப் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு அதுக்கு மேலே இருக்க லேயர் அதுக்கு மேலே 2 லிக்ஸ் இருக்காது. இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் மொத்தமாக 5 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து பேக்க ஆட் ஆயிரும். ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்த அந்த லேயர்ஸில் இருக்கிறத வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே வந்து பண்ணால் நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்குங்க ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆட் செய்ய ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் ஒரு பிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஏதோ ஒரு பிக் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு குரூப்பு கீழே நீங்கள் வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த பிக் வந்து பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மீன் ஆட் பண்ணி டேல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மேலே நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் பண்ணாக்க பேக் போயிட்டு ஸோ மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஆப்போசிட் விசிபிலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவுட் 0 வச்சுட்டுக்குங்க ஓகே. ஸோ அதுதான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு மைனஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நம்மளோட பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணி இந்த சைடு கார்னரில் நம்ம வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.